சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன். எல்லாரும் மறையருங்க அப்படிங்கிறாரு ஒரு டீச்சர். ஐன்ஸ்டீன் உட்கார்ந்துருக்காரு. முன்னால யானை, குதிரை, மீன், பாம்பு, ஒரு பறவை எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் சிஸ்டம், எல்லாருக்கும் ஒரே மார்க் சிஸ்டம். எப்படி இது சாத்தியம் என்று ஐன்ஸ்டீன் யோசிக்கிறான். மரம் ஏறுவதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் என்றால் அந்த மீன் வாழ்க்கை முழுவதும் தன்னை முட்டாள் என்றுதானே நினைக்கும் என்று ஐன்ஸ்டீன் பேசுவதாக ஒரு செய்தி. அந்த குழந்தையில் எது அலர்ட்டாக இருக்கிறதோ அந்த அலர்ட்னஸை நீங்க தூக்கி பிடிங்க. நான் வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு சொல்றேன். இந்த டீச்சர்ஸ்க்கு இதை விட சிறந்த உதாரணம் என்னால சொல்ல முடியல. நான் ஒரு நாள் ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேங்க. எதையாவது ஒன்று பார்த்துட்டோம்னா அது உள்ள நுழைஞ்சி அதுக்குள்ள நான் ஒரு 2-3 நாள் என்னால் இருக்க முடியும். ஒரு கவிதையோ, ஒரு சொல்லோ, ஒரு காட்சியோ, ஏதோ ஒரு அசைவோ, ஒரு நிகழ்வோ, ஐ கேன் பி வித் தட். 2-3 நாள் இருக்க முடியும் என்னால். போரே அடிக்காது எனக்கு. அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஒரு படம் கிடைச்சதுங்க. இப்படி அழகா இப்படி போர்வை, அப்படி ரொம்ப தேஜஸா இருக்கார். அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு, ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒரு ஜீசஸ் இருப்பாரு. கீழே நிறைய ஆடுகள் இருக்கும். எனக்கு திடீர்னு அந்த ஆட்டுக்குட்டியுடைய முகம் ஞாபகம் வந்துருச்சுங்க. என் முகம் ஆயிடுச்சுங்க. அது எனக்கு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். குருவுடைய மடியில போய் உட்காந்துக்கணும்னா எத்தனை டீச்சருக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு பிடிக்கும் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்மள ஏதாவது ஒரு டீச்சர் பாராட்டி பேசணும்னா 3 நாள் 4 நாள் நம்ம அதே போதையில சுத்திட்டு இல்ல. என்ன ஒரு டீச்சர் இப்படி தொட்டு பேசிட்டாங்கன்றதுனால 3 நாள் நான் குளிக்காம இருந்திருக்கேன். அவ்வளோ போதை. டீச்சர் பாராட்டி சொல்லிடணும், பெஸ்ட், குட் அப்படின்னு சொல்லிடணும். நான் டீச்சரா பயிற்சி பெற்ற பொழுதுதான் அந்த குட், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றது தான் ஒரு டீச்சருக்கான மிகப்பெரிய கடமை என்றே நான் புரிந்து கொண்டேன். மைக்ரோ டீச்சிங், எக்ஸலண்ட், குட், வெரி குட், நான் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரு மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆட்டுக்குட்டியா பார்த்தேன். அப்படி கொஞ்ச நேரத்தில் என் மூஞ்சி ஆயிடுச்சு. சந்தோஷமாயிட்டேன். அப்போ பார்த்து ஒரு 3 நாள்ல ஒரு ஃபாதரை பார்த்தேன். அவர் என்ன ரொம்ப கிண்டலா பேசுவார். என்னுடைய டீச்சர் அவர். என்ன ப்ரொஃபஸர் அப்படி, சார் நான் உங்க பொண்ணு சார், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நான் போயிடுவேன். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு, என்ன மதம் மாறக்கூடாது, ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில உட்கார்ற ஆடா மாறணும், என்ன வழி? அவர் சொன்னாரு, எதுக்கு கேட்கிற நீ? அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு, அது மடியில உட்கார வச்சுட்டு இருக்காரு ஜீசஸ் கிரைஸ்ட். என் டீச்சர் மடியிலையும் நான் உட்காரணும், என்ன பண்றது? வாட் இஸ் த குவாலிட்டி? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? மடியில உட்காரணும்னா மேத்யூ சார் பாக்குறாரு. வாட் இஸ் த குவாலிட்டி? என்ன தெரியுமா அவர் சொன்னாரு? வேணாம் வேணாம், நீ அவர் மடியில எல்லாம் உட்கார வேணாம், நீ அவர் மேய்ச்சல்ல இருக்கிற ஆடாவே இரு, அவர் மடியில எல்லாம் உட்கார வேணான்னாரு. நான் ஏன்னு கேட்டேன். அவர் திருப்பி கேட்டாரு, உனக்கு எதுக்கு அந்த ஆசை? அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு ஃபாதர், எவ்வளோ பாக்கியமானது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. அப்படின்னா அது ஏற்கனவே கால் உடைஞ்ச ஆடு. கீழே விட்டா மறுபடியும் வழி தவறி போய் கால் உடைச்சிக்கும் அப்படிங்கிறதுனால குரு பிடிச்சி வச்சிருக்காரு அதை. இவ்வளவுதாங்க அவர் சொன்ன செய்தி. என் மூளையில வச்ச வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆஸ் அ டீச்சர் நான் யார மடியில உட்கார வச்சிருக்கேன்? நல்லா படிக்கிற, அழகா எழுதுற, டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுற பிள்ளைய தானே நான் மடியில உட்கார வச்சுட்டு இருக்கேன். யார நான் மடியில உட்கார வைக்கணும்? அதை மேய்ச்சல விட்டாலே அதுவே மேய்ஞ்சி திரிஞ்சு சரியா மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணிடும். யார் ஃபெயில் ஆவதற்கு காத்திருக்கிறார்களோ, யார் ஒழுக்கமாக இல்லையோ அவர்களை தான் டீச்சர் மடியில் உட்கார வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்லா படிக்கிற பிள்ளைங்களை மடியில உட்கார வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை தெரிந்து கொண்ட வினாடி அது. யோசித்து பாருங்க, யாருக்கு கைடன்ஸ் தேவைப்படுது? ஒரு சூஃபி கதையை சொல்லி நான் முடிக்கிறேங்க. எனக்கு கொடுத்த நேரம் போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. நான் இதை யூடியூப்ல சொல்லியிருக்கீங்க, நீங்க பார்க்கலாம். ஒரு கடைக்கு போய் இப்படி புக்கை திருப்பி பார்த்தேன். ஒரு கதை, அது அப்படியே படிச்சேன், பிடிச்சது. அந்த புக்கை முழுக்க வாங்கிட்டேன் நான். ஆனா அந்த கதை மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த புக்ல நான் நிறைய புக்கு வாங்குவேன், நிறைய வாங்குவேன் புக்கு.
காசு கொடுத்து வாங்குவேன். என் நண்பன் சொன்னான், எந்த புத்தகத்தையும் யாருக்கும் கடன் கொடுத்து விடாத பர்வீன். ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னிடத்தில் இருக்கும் நூல்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். இந்த புக்கை மட்டும் காசு கொடுத்து வாங்கவே தோணாத நிறைய பேருக்கு. அந்த சூஃபி கதை இப்படி சொல்லுதுங்க. பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான ஒரு செய்தி. ஒரு கண்ணில்லாத ஒரு சூஃபி. சூஃபினா யார் தெரியும்ல? இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்று கலத்தல் என்கின்ற விஷயத்தில் தன்னை முழுமைப்படுத்தி கொண்ட ஒரு ஞானி, ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு கண்ணு இல்லைங்க. ராத்திரி நேரத்தில் அப்படி புறப்பட்டு போறாராம். நான் ஒன்று சொல்றேன், மேத்தமேட்டிக்ஸ்னா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், சைக்காலஜினா அப்ளைடு சைக்காலஜி, ஜுவாலஜினா அப்ளைடு ஜுவாலஜி, லிட்ரேச்சர் கூட அப்ளைடு லிட்ரேச்சர் தான். வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இத கையில விளக்கம் வச்சு விளக்கு எடுத்துக்கிட்டு நைட் நேரத்தில் பயணம் போனாராம். முன்னால ஒருத்தன் வேகமா வந்தான், அவர் மேல மோதிட்டான். 2 பேரும் டேஷ் ஆயிட்டாங்க. உடனே நெல்ல கொலைஞ்சி அவனும் விழறான், இவரும் விழறார். எழுந்திருச்சு அந்த மோதனவன் சொன்னானா, ஏயா உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா. சூஃபி சொன்னாரா, ஆமா ஐயா கண்ணு தெரியாதுயா எனக்கு அப்படின்னு. உடனே அப்படியா, ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா. சூஃபி அந்த ஆளை பிடிச்சி நிறுத்தினாரு. இந்த கில்லி படத்துல பார்த்துருக்கிறீங்கல்ல, இந்த பிரகாஷ் ராஜ் ஒரு வார்த்தை சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அந்த ரேஞ்சில் அந்த சூஃபி சொன்னாரு. பரவாயில்ல பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது. ஏன்? அத நான் தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்ற? ஆமாய்யா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியில பயணம் போறேன், ராத்திரியில உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ என் மேல மோதிரக்கூடாதான் என் விளக்க எடுத்துட்டு வந்தேன். அதை வச்சோ நீ தானே மோதன, அப்ப நீ தானே சாரி சொல்லணும். அவரு பல நேரங்களில் நம் குழந்தைகள் நம் முன்னால் விளக்கு பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றன. நாம் குருட்டாம்போக்கில் அவர்கள் மீது மோதாமல் இருந்தால் சரி. நம்மை விட மேலான உலகத்திற்கு, நம்மை விட மேன்மையான இடத்திற்கு போகக்கூடிய அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மரியாதை செய்வோம், அந்த குழந்தைகளை கொண்டாடுவோம். அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பை வல்ல இறைவன் நமக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.